ஃபார்முலாஸ் எல்லாரும் தரவாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி படிக்கலைன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பேசிக் ஃபார்முலாவை தரவாக படிச்சிருங்க. ஸோ ஃபார்முலா தரவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் கிளாஸ் புரியும். இல்லைன்னா கிளாஸ் புரியுறதுக்கான சான்ஸே கிடையாது. என்ன எழுதுனேன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபார்முலாவை தரவாக பண்ணிடுங்க. திருப்பி சொல்கிறேன், ஃபார்முலாவை தரவாக பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்தளவில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன், எப்போ 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்தாலும் யூவி ரூல் அப்ளை பண்ணணும். எப்போ 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்தாலும் யூவி ரூல் அப்ளை பண்ணணும். எப்போ 2 ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருந்தாலும் u by v ரூல் அப்ளை பண்ணணும். u by v, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v ஃபார்முலா தெரியும். v into u dash minus u into v dash by v square இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x க்கு பதிலாக வேற எதுவும் ஃபங்க்ஷன் இருந்தாச்சுன்னா கண்டிப்பா அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 3மே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராடக்ட் ரூல் தான் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. ஸோ இதுலையும் பாருங்க, ஜஸ்ட் dy by dx தான் கேட்டிருக்கு. 3 into x power 4 into e power x. அப்போ இதுவும் வேரியபிள், இதுவும் வேரியபிள். 2 வேரியபிள் ப்ராடக்ட்ல இருக்கறனால கண்டிப்பா இதுக்கு uv ஃபார்முலா போட்டாகணும். இது அடிஷனலா தான் இருக்கு, இதுவும் அடிஷனலா தான் இருக்கு. சரியா? அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கண்டிப்பா uv ஃபார்முலா போடணும். ஜஸ்ட் நான் uv ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கிறேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv is equal to u into v dash plus v into u dash. u வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், plus v ஐ வச்சுக்கிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ therefore dy by dx is equal to 3x power 4. இது அப்படியே u ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இது அவ்வளோத்தையும் u ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3x power 4 into e power x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். plus e power x ஐ வச்சுக்கிட்டு 3 into x power 4 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ 3 into 4x cube. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன்? இந்த கான்ஸ்டன்ட் என்ன போட்டுக்கிறேன்? இது x power n. x power n க்கான ஃபார்முலா என்ன? n into x power n minus 1. திருப்பி சொல்றேன், ஃபார்முலா தரவா இருந்தா நான் பேசுறது உங்களுக்கு ஈஸியா புரியும். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ரொம்ப ஈஸி சாப்டர். ஸோ நீங்க ஃபார்முலா தரவா படிச்சிருந்தா, கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருந்தா, இல்லைன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான சாப்டர். சரியா? ஸோ தெளிவா புரிஞ்சு படிங்க. ஸோ u into v dash plus v into u dash முடிஞ்சுதா? So 3 into x power 4 க்கு n into x power n minus 1 plus 2 sin x. 2 into sin x க்கு டிஃபரன்ஷியேஷன் யாரு? cos x plus constant term. What is constant term? The term without any variable. அப்ப equal to 0. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இதுல இருந்து ஒரு 3 ஐ காமன் எடுத்துக்கலாம். e power x ஐயும் காமன் எடுத்துக்கலாம். சரியா? அப்ப என்ன வந்திருக்குன்னு பாருங்க. So 3 e power x காமன் எடுத்துட்டோம்னா x power 4 plus என்ன வந்திருக்கு? 3x cube. சரியா? x power 4 plus என்ன வந்திருக்கு? 3x cube. சரியா? x cube. சரியா? so 3 இல்ல 3 தான் எடுத்தாச்சுல. அப்ப 4x cube plus என்ன வந்திருக்கு? 2 cos x. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ இதை நீங்க வேணா இதை வேணா வெளியே எடுக்கலாம், x cube வேணா வெளியே எடுக்கலாம். அப்போ 3 into e power x into x cube into x plus 4. சரியா? plus 2 cos x. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இது யாரு? dy by dx வர. புரியுதாமா? வெரி சிம்பிள். தென் அடுத்து பாத்தீங்கன்னா இதை பண்ண போறோம். ஸோ இதை யூன்னு வச்சுக்கலாம், இதை நீன்னு வச்சுக்கலாம். therefore தனித்தனியாக எடுத்து கூட டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். u is equal to x square minus 1. இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. v is equal to x square plus 2. சரியாப்பா? just u dash னா அது with respect to x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். that means du by dx. u dash னா என்ன மீனிங்? du by dx. இத y dash னு சொல்லலாம் தானே? dy by dx நம்ம தாராளமா என்னன்னு சொல்லலாம்? dy by dx நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? y dash னு சொல்லிக்கலாம். y dash னா dy by dx. அதே மாதிரி u dash னா du by dx. இத with respect to x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x minus constant term க்கு 0. so 2x ங்கிறது u dash.
then v dash is equal to அதுவும் அதே மாதிரி தான் x square க்கு 2x constant term 2 constant term அதுக்கு 0 so v dash is equal to 2x v dash is equal to எவ்வளவுப்பா 2x அவ்வளவுதான் very simple then அடுத்து பாருங்க அப்ப நேரடியா ஃபார்முலா so y is equal to u into v then dy by dx அல்லது y dash சரியா y dash னு சொல்லலாம் dy by dx னு சொல்லலாம் uv ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க u into v dash plus v into u dash what is u x square minus 1 what is v dash 2x plus what is v x square plus 2 what is u dash அதுவும் 2x தான் so இப்போ யாரை காமனா எடுத்துக்கலாம் x இந்த 2x காமனா எடுத்துக்கலாம் 2x காமனா எடுத்துட்டீங்கன்னா உள்ள வருது என்னது x square minus 1 plus x square plus 2 அப்ப equal to 2x into x square plus x square புரியுதுல இந்த 2x காமன் எடுத்தாச்சு so x square minus 1 plus x square plus 2 so x square plus x square 2x square 2 minus 1 plus 1 அவ்வளவுதான் இது யாரு y dash very simple சரியா இது இப்படி எழுதி தான் பண்ணனும் அவசியம் கிடையாது இது எழுதாம டைரக்டாவே பண்ணலாம் that is u வச்சிட்டு u னா யாரு x square minus 1 வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x plus 0 இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x plus 0 that is 2x சரியா plus v into v னா யாரு x square plus 2 into u dash இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் so x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x minus 0 that is into 2x சரியா இப்படி எழுதி தான் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா இதுல u v w u v w சரினா அதான் ஞாபகம் அப்ப u is equal to e power x then u dash is equal to e power x v is equal to log x then v dash is equal to 1 by x v dash is equal to 1 by x அடுத்தது w is equal to cot x w is equal to cot x w dash is equal to minus cosecant square x சரினா எல்லாத்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் திருப்பியும் சொல்றேன் இது தனித்தனியா கண்டுபிடிச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிதானா அவ்வளவுதான் very simple so cot x differentiation minus cosecant square x therefore y is equal to u v w therefore y dash that is dy by dx is equal to u v w को formula u v w dash plus u v dash w plus u dash v w அவ்வளவுதான் very simple what is u into v u into v னா என்னது இருக்கு e power x into log x w dash னா என்னது இருக்கு minus cosecant square x plus u v dash e power x into log x சரியா e power x into log x u v dash இல்லையா u v dash அப்ப e நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது கோஷியன்ட் ரூல் கோஷியன்ட் ரூல்னா என்ன அப்படி கேட்டாச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருந்தாச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் அதாவது ரெண்டு வேரியபிள் டிவிஷன்ல இருந்தாச்சுனாலே கண்டிப்பா என்ன செய்யணும் கோஷியன்ட் ரூல் தட் மீன்ஸ் u by v ரூலை அப்ளை பண்ணிருக்கணும் அப்ப இத பாருங்க so numeratorல denominatorல ஃபங்க்ஷன் இருக்கு so இத கண்டிப்பா u by v கூட தான் கம்பேர் பண்ணனும் so differentiation of u by v is equal to v u dash minus u v dash by v square v u dash v வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் minus u வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் divided by v square so dy by dx is equal to v square that is x square plus 1 the whole square then v னா யாரு x square plus 1 வச்சிட்டு u dash னா the numerator உள்ள ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் that is x square minus 1 x square minus 1 க்கு டிஃபரன்ஷியேஷன் யாரு 2x minus 0 2x minus 0 அப்ப 2x னே போட்டுறேன் minus u into what is u x square minus 1 into v dash னா the denominator differentiate பண்றீங்க denominatorல யார் இருக்குறா x square plus 1 so x square க்கு differentiation 2x plus 1 க்கு differentiation 0 so anyway 2x னே போட்டுக்கலாம் so இந்த இடத்துல இப்ப 2x இருக்குது 2x காமனா எடுத்துருங்க so x square plus 1 minus x square plus 1 the whole divided by
x square plus 1 the whole square. ஆமாவாதியா? இந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணிச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஸோ 2x 1 plus 1 எவ்வளவு into 2 divided by x square plus 1 the whole square equal to 4x divided by x square plus 1 the whole square. 4x divided by x square plus 1 the whole square. அவ்வளவுதான், very simple. இந்த dy by dx கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, அல்லது y dash. ஸோ செகண்ட் சம் பாருங்க, இதுவும் u by v. சரிதானா? அப்போ u by v கான ஃபார்முலா ஞாபகப்படுத்திக்கலாம். u by v is equal to differentiation of u by v is equal to v into u dash minus u into v dash by v square. What is u? Log x. What is v? Sin x. அப்போ dy by dx is equal to v square, that is sin x the whole square. அதான் sin square x ன்னு போட்டுக்கிட்டாலும் சொல்லலாம். Then v into, that is sin x into u dash na, that is log x differentiation 1 by x minus u na yaare log x into v dash na enadhu sin x differentiation cos x. sin x differentiation enna pa cos x. Very simple. இப்போ just இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா sin x by x சரினா minus log x into cos x. log x into என்னது cos x, the whole divided by sin square x. இப்போ just numeratorல மட்டும் x LCM எடுங்க. x LCM எடுத்தா என்னது sin x minus x into log x into cos x, the whole divided by x into sin square x. the whole divided by x வரும், அந்த x denominator கொண்டு வந்துட்டேன். so x into sin square x. புரியுதாப்பா? ஜஸ்ட் இதில் எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா அது எக்ஸ் இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ dy by dx. புரியுதா? வெரி சிம்பிள். இந்த இடத்த பாருங்க, இதை வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது u இது v இல்லையா. ஸோ சொல்யூஷன் u is equal to இப்படி தனியாக எழுதியும் பண்ணலாம்னு சொல்கிறேன், அப்படி தான் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது. tan x plus 1 then u dash tan x plus 1 with respect to x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். tan x க்கு differentiation secant square x plus 1 க்கு 0. அடுத்து v is equal to யார் வந்திருக்கா tan x minus 1. so v dash is equal to tan x க்கு differentiation secant square x minus 0. புரியுதாப்பா? அப்போ y is equal to u by v. therefore y dash is equal to v into u dash minus u into v dash by v square. v into u dash minus u into v dash by v square. therefore y dash is equal to v square. v square என்னது இருக்கு tan x minus 1 the whole square. tan x minus 1 the whole square. then v into tan x minus 1 into u dash na yaru secant square x minus u into na yaru tan x plus 1 into v dash na yaru secant square x. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். புரியுதாப்பா? என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, v into u dash minus u into v dash. புரியுதா? அப்போ ஜஸ்ட் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. y dash is equal to இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிச்சுன்னா tan x into secant square x minus secant square x. ஸோ இந்த மைனஸ் secant square x உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க, minus secant square x into tan x. சரியா? then plus into minus minus secant square x into 1 secant square x. அப்போ என்ன பண்ணிருக்கோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த minus secant square x into 1 minus secant square x minus tan x into secant square x, the whole divided by என்ன வந்து பாருங்க, என்ன வந்திருக்கு tan x minus 1 the whole square. அப்போ tan x into secant square x minus tan x into secant square x இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ minus secant square x minus secant square x minus 2 into secant square x the whole divided by tan x minus 1 the whole square. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். புரியுதாப்பா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்பெல்லாம் ரெண்டு ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருக்குதோ அப்பெல்லாம் மறக்காம u by v ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எப்பெல்லாம் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குதோ அப்பெல்லாம்
u into v. புரியுதா? uv ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். செல்ஃப் ஒர்க். y is equal to sin x plus cos x divided by sin x minus cos x. இதோட டிஃபரன்ஷியேஷன், இதை u ன்னு எடுத்துக்கலாம், இதை v ன்னு எடுத்துக்கங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரணும்? 2 divided by sin x minus cos x the whole square. ட்ரை பண்ணி பாருங்க, வெரி சிம்பிள் தான். சரி, இப்போ இதுக்கு y dash கேட்டிருக்காங்கன்னு வைங்க. சரியா? டிஃபரன்ஷியேஷன் dy by dx கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன்ல இதுக்கு கண்டிப்பா u by v ஃபார்முலா அப்ளை பண்ணணுமா? u by v ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யலாம். பட் u by v ஃபார்முலா எப்போ தான் அப்ளை பண்ணணும்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஃபங்க்ஷன் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணா போதும். புரியுதா? பட் இங்க நியூமரேட்டர்ல கான்ஸ்டன்ட், டினாமினேட்டர் தான் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ 5 into 1 by x ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? இது 5 into 1 by x ஸ்கொயர். உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 by x power n ஃபார்முலா என்ன? minus n by x power n plus 1. அந்த பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தரவா பண்ணிருக்கணும். தரவா பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரியா? அப்ப 5 into 1 by x square, then y dash is equal to, that is dy by dx. இல்லையா? y dash is equal to 5 into 1 by x square, 1 by x power n. n இவல யார் இருக்கா? 2. So minus n by x power n plus 1. So minus 2 by x power 3. Very simple. Minus 10 by x power 3. புரியுதாப்பா? minus 10 by x power 3. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. So 1 by x power n minus n by x power n plus 1. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். இது u by v போடணும்னு அவசியம் கிடையாது. சேம் இதுவும் பாருங்க, நியூமரேட்டர்ல 1 தான் இருக்கு, கான்ஸ்டன்ட். டினாமினேட்டர்ல தான் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் x க்கு பதிலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்கறோம். அப்ப இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 by x க்கு ஃபார்முலா என்ன? minus 1 by x square. That is dy by dx is equal to minus 1 by ax square plus bx plus c the whole square. புரிஞ்சுதா? இனி என்ன செய்யணும்? நான் திருப்பி சொல்லியிருக்கேன், இது x, x க்கு பதிலா வேற என்ன இருந்தாலும், ஆக்சுவலி x னா minus 1 by x square ஓட முடிஞ்சது. திருப்பி x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் வரும். பட் இங்க x க்கு பதிலா யார் இருக்கா? ax square plus bx plus c இருக்கிறதுனால x means that any one function. X means that any one function. இங்க இந்த x க்கு பதிலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துக்கலாம். அப்ப அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ into differentiation of ax square plus என்னது இருக்கு? bx plus c. சரியா? bx plus c. சோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. into again differentiation of ax square plus bx plus c. இந்த கேபிட்டல் D னா என்னன்னு சொல்லிருக்கேன். கேபிட்டல் D னா என்ன? கேபிட்டல் D is equal to d by dx r. புரியுதாப்பா? வெரி சிம்பிள். சோ அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சோ minus 1 by ax square plus bx plus c. சோ இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் a into x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x plus b into x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 plus constant term 0. சரியா? x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x, x with respect to x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, constant term க்கு 0. Finally answer என்னது இருக்குன்னு பாருங்க. minus of 2ax plus b the whole divided by ax square plus bx plus c. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். என்னது இருக்கு? y dash. புரியுதாப்பா? இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சோ இதை நம்ம தாராளமா எப்படி எழுதிக்கலாம்? 2 log x divided by e power x. log ஓட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒன்று தெரியும். log a power m is equal to m into log a. இல்லையா? அப்ப equal to dy by dx is equal to, so இது numerator, denominator, differentiation of u by v, v into u dash minus u into v dash by v square. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை அப்படியே யூஸ் பண்ணுங்க. b square e power x the whole square. படப்பா b square என்னது? e power x the whole square. Then v into e power x into u dash, இதுக்கு differentiation 2 into 1 by x, that is 2 by x minus u, u க்கு பதிலா யாரு? 2 into log x
into v dash. v na yaru e power x. e power x differentiation e power x இதான் சரியா? அப்போ ஸோ இந்த ரெண்டுல இருந்தும் e power x காமன் எடுத்துங்க. e power x காமன் எடுத்தா இருக்கு 2/x minus 2 log x. சரியா? 2 கூட காமன் எடுத்துக்கலாம்ல. அதுல இந்த 2 இன் சேர்த்து எடுத்துறோம். சரியா? e power x into 2. அப்போ 2 into e power x. அப்போ என்ன வந்திருக்கு 1/x minus என்ன வந்திருக்கு log x. The whole divided by e power x the whole square. இந்த e power x என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேயா? அப்ப இதை ஜஸ்ட் எல்சிஎம் எடுங்க 2 into என்ன வந்திருக்கு 1 minus x log x the whole divided by x வரும். அதை டினாமினேட்டருக்கு வந்துட்டீங்கன்னா x into e power x. ஈஸியா இருக்கா? வெரி சிம்பிள். சரியா? கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டேர்மை கூட மிஸ் பண்ணாம டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு வாட்டி செய்து பாருங்க. இதில் நம்ம பார்க்கறது டெரிவேட்டிவ் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். காம்போசிட் ஃபங்க்ஷன்னா என்னது? ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ sin x ஒரு ஃபங்க்ஷன். பட் இங்க பாருங்க sin of log x. சைனுக்குள்ள log இருக்குது. இது tan x ஒரு ஃபங்க்ஷன். இது tan of log x. tanக்குள்ள log இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா e power x இருக்கணும். e power x னா சிங்கிள் ஃபங்க்ஷன். e power of sin x னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கு. இத செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் பண்ணா போதாது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் பண்ணணும். இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த தேர்ட் ரூல் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன்? மல்டிப்ளிகேஷன் இருந்தா uv ஃபார்முலா, டிவிஷன் இருந்தா u/v ஃபார்முலா. with respect to x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது x க்கு பதிலா வேற என்ன இருந்தாலும் அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த மூணாவது ரூலை தான் அப்ளை பண்ண போறோம். வேற ஒண்ணும் இல்லை. there is dy by dx is equal to log x. log x கான ஃபார்முலா log x. x means that any one function. so log x கான ஃபார்முலா என்ன? 1 by sin x. 1 by x. so 1 by x க்கு பதிலா sin x இருக்கனால sin x. திருப்பி யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? x க்கு பதிலா sin x இருக்கனால அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். அப்ப என்ன வந்துரும்? 1 by sin x. இந்த sin x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன? cos x. so cos x by sin x என்ன வந்திருக்கு? cot x. இது வந்து y dash. புரிஞ்சுதா? தென் அடுத்து பார்த்தோம்னா e power sin x then y dash is equal to e power x க்கு ஃபார்முலா என்ன? e power x தான். சோ e power என்ன இருக்குதோ அதை அப்படியே போடலாம். e power sin x into sin x க்கு டிஃபரன்ஷியேஷன் x க்கு பதிலா sin x இருக்கிறதுனால அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி into differentiation of sin x அப்ப equal to e power sin x into cos x. அப்ப cos x into e power sin x. புரிஞ்சுதா? தென் அடுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். y dash is equal to tan x. tan x க்கு ஃபார்முலா என்ன? secant square x. x க்கு பதிலா log x இருக்குது. so secant square of log x into log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா differentiation of log x. differentiation of log x. புரியுதாப்பா? அப்ப என்ன பண்ணிருக்கோங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. tan x க்கு ஃபார்முலா secant square x. பட் இங்க x இல்ல. x க்கு பதிலா log x இருக்கிறதுனால அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். so answer என்ன? secant square of log x into 1 by x. that is so secant square of log x the whole divided by x. அவ்வளவுதான். then இத பாருங்க y dash is equal to cos x. cos x க்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா minus sin x. so minus sin of root x. பட் x க்கு பதிலா யார் இருக்கறா? root x இருக்குது. so root x க்கு டிஃபரன்ஷியேஷன் அப்படிதான். root x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன? equal to minus sin of root x into 1 by 2 root x. அப்படிதான். square root of x க்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்ன? 1 by 2 root x. அவ்வளவுதான். so equal to minus sin of root x the whole divided by 2 root x. சரி? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். then அடுத்து பாருங்க log of root x then y dash is equal to log x
log x கான ஃபார்முலா என்ன 1 by x, that is 1 by root x. இந்த x க்கு பதிலா root x இருக்கனால அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும், then differentiation of root x. புரிஞ்சுதா? அப்ப 1 by root x into differentiation of root x என்ன 1 by 2 root x. 1 by 2 into root x. So root x into root x, x. So answer ஓட 1 by 2x. இது வந்து y dash. புரிஞ்சுதா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க y dash sin x, sin x க்கு பதிலா cos x, sin x க்கு பதிலா cos x, that is cos of log x. இப்போ x க்கு பதிலா log x இருக்கனால அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும், so differentiation of log x. So y dash is equal to cos of log x into என்னது இருக்கு log x க்கு differentiation 1 by x. So cos of log x the whole divided by x. அவ்வளவுதான், very simple. புரியுதாப்பா? ஒண்ணுமே இல்ல, கவனமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த சம் y is equal to square root of 1 plus cot x. சரியா? இதுவும் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் xங்கிறது ஃபங்க்ஷன், அதுக்குள்ள யார் இருக்கா x க்கு பதிலா 1 plus cot x. So differentiation of square root of x ஃபார்முலா தெரியும், என்னது 1 by 2 root x. Therefore y dash is equal to, that is dy by dx, square root of x 1 by 2 root x. Root of x, x க்கு பதிலா 1 by 2 root x னா 1 plus cot x. சரியா? 1 plus என்ன வந்திருக்கு cot x. இனி உள்ள ஃபங்க்ஷன் differentiation of 1 plus cot x. differentiation of என்னது 1 plus cot x. புரிஞ்சுதா? square root of x க்கு ஃபார்முலாமா square root of x க்கு 1 by 2 root x. அப்ப square root of இதான் x. சரியா? x னா x இருக்கணும்னு அவசியம் கிடையாது, x க்கு பதிலா எதுனாலும் இருக்கலாம். so 1 by 2 root x. பட் x க்கு பதிலா 1 plus cot x இருக்கனால அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றோம், so 1 plus cot x டிஃபரன்ஷியேட். அப்போ 1 by 2 into root of 1 plus cot x into differentiation 0 minus cot x க்கு என்ன வந்திருக்கு cosecant square x. ஆன்சர் என்ன minus cosecant square x the whole divided by 2 into root of 1 plus cot x. புரியுதா? ரொம்ப சிம்பிள். Then log of secant of pi by 4 plus x by 2. log of secant x, மூணு ஃபங்க்ஷன் இருக்கு இதுல பாருங்க, log x, secant x, அதே x க்கு பதிலா pi by 4 plus x by 2. அப்ப ஃபர்ஸ்ட் log டிஃபரன்ஷியேட் பண்ணனும், அப்புறமா secant டிஃபரன்ஷியேட் பண்ணனும், அப்புறமா pi by 4 plus x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணனும். புரியுதா? கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. So y dash இதான் x, log x, log x க்கு ஃபார்முலா என்ன log x க்கு ஃபார்முலா 1 by x. so 1 by secant of pi by 4 plus x by 2. இனி யார் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் secant x பண்ணனும், so into differentiation of secant of pi by 4 plus x by 2. ஓகே, அப்ப என்னது இருக்கு 1 by secant of pi by 4 plus x by 2 into இனி secant x, இதான் x. புரியுதா? secant x, x க்கு பதிலா யார் இருக்கறா pi by 4 plus x by 2. so secant x க்கு ஃபார்முலா என்ன secant x into tan x, secant x into tan x. அப்போ secant of pi by 4 plus x by 2, secant x into tan x, pi by 4 plus x by 2. புரியுதா? secant x into tan x. இப்போ x க்கு பதிலா pi by 4 plus x by 2 ல இருக்குது, அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும், so differentiation of pi by 4 plus x by 2. சார் இப்படி எழுதுதா எழுதணுமா, இந்த ஸ்டெப்லாம் எழுதுதா எழுதணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, டைரக்டாவே எழுதலாம். ஸோ நீங்க பிகினர் அப்படிங்கிறதுனால இப்படியே ப்ராப்பரா பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஃபைனலி வி கெட் tan of pi by 4 plus x by 2
இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் pi by 4 க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 plus x by 2 க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 2. அப்ப ஆன்சர் என்ன 1 by 2 into tan of pi by 4 plus x by 2. இது வந்து யாரு y dash. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். So என்ன இருக்குது? y is equal to log of sin of e power x plus 4x plus 5. இதுலயும் மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். புரியுதா? ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்ப சோ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y dash முதல்ல என்ன ஃபார்முலா log x log தவிர மீதி எல்லாம் x ன்னு எடுத்துக்கணும். முதல்ல log பண்றோம். அதுக்கப்புறம் sin பண்ணனும். அதுக்கப்புறம் e power x plus 4x plus 5 பண்ணனும். புரியுதா? அப்ப log x ஃபார்முலா என்ன 1 by x. so 1 by x இவள யார் இருக்கறா sin of e power x plus 4x plus 5 into இப்போ x க்கு பதிலா வேற யார் வந்தாலும் அதையும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னு சொன்னா இப்போ x க்கு பதிலா sin இருக்கிறதுனால differentiation of sin of e power x plus 4x plus 5 e power x plus 4x plus 5 அவ்வளவுதான். புரியுதா? so இப்போ equal to 1 by sin of e power x plus 4x plus 5. இனி யார் பண்ண போறோம்? இப்ப இந்த sin பண்ண போறோம். இதான் இப்ப x. புரியுதா? sin x க்கு ஃபார்முலா என்ன? cos x. so into cos of e power x plus 4x plus 5 into இனி யார் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். so differentiation of e power x plus 4x plus 5. அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? வெரி சிம்பிள். சோ இப்போ பாருங்க cos x by sin x equal to வந்திருக்கு dy by dx is equal to cot of e power x plus 4x plus 5. so cos theta by sin theta அதாவது cos x by sin x cot x. இனி இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் e power x க்கு டிஃபரன்ஷியேஷன் e power x plus 4x க்கு 4 into 1 plus constant term is 0. So finally we get cot of e power x plus 4x plus 5 into e power x plus 4. Very simple. புரியுதா? கவனமா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எது தந்தாலுமே முதல்ல log பண்ணோம். மீதி உள்ளது x. அடுத்து sin பண்ணும் பொழுது இது x. sin க்கு டிஃபரன்ஷியேஷன் cos x. இனி உள்ள ஃபங்க்ஷன் e power x plus 4x plus 5 க்கு டிஃபரன்ஷியேஷன். ரொம்ப சிம்பிள் தான். கவனமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. y is equal to e power bx divided by cos of ax plus b. ஓகே? இப்போ பாருங்க. சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இருக்கறனால ஃபர்ஸ்ட் இதுக்கு u by v ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். சோ u is equal to e power bx. v is equal to cos of ax plus b. சரியா? then u dash என்ன வந்துருது e power bx க்கு டிஃபரன்ஷியேஷன் e power x க்கு ஃபார்முலா என்ன e power x. சோ e power என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டுடலாம். இனி bx ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ இந்த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் bx. புரியுதா? அப்ப u dash is equal to e power bx b into x க்கு டிஃபரன்ஷியேஷன் b into 1 that is into b. b into e power bx. இதான் ஆன்சர். அடுத்து v dash cos x க்கு minus sin of ax plus b into differentiation of ax plus b. so v dash is equal to minus sin of ax plus b. so a into 1 plus 0. so v dash is equal to minus a into sin of ax plus b. u dash v dash கண்டுபிடிச்சிட்டாச்சு. நேரடியாக இதில் ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். y is equal to u by v and y dash is equal to v into u dash minus u into v dash by v square. v into u dash minus u into v dash by v square. அப்ப
y dash is equal to b square. That is another cos square of ax plus b. Cos square of ax plus b. Then b into cos of ax plus b into, so then u dash, what is u dash? B into e power bx. B into e power bx minus u into, what is u? E power bx. E power bx into b dash. B dash na minus இருக்குது. Already அங்க ஒரு minus இருக்குது. ரெண்டு minus சேர்ந்து plus ஆயிரும். So plus a into sin of ax plus b. சரியா? very simple. அப்ப என்ன வந்துருதுன்னு பாருங்க. இது ரெண்டாவது எழுதிக்கலாம். So என்ன வந்துரும்? இதுல இருந்து யார காமனா எடுத்துக்கலாம்? e power bx காமனா எடுத்துக்கலாம். e power bx காமனா எடுத்துக்கிட்டோம்னா so a into sin of ax plus b plus b into cos of ax plus b, the whole divided by cos square of ax plus b. புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிள் தான். சரியா? கவனமா பண்ணுங்க. சரியா? y dash is equal to e power bx into a into sin of ax plus b plus b into cos of ax plus b divided by cos square of ax plus b. அவ்வளவுதான். செல்ஃப் ஒர்க் ஒரு சம் எழுதி போட்டுருக்கேன், கூட ஒரு சம் சொல்றேன். ஸோ இதில் செகண்ட் சம்மாட்டு y is equal to e power sin x square. இப்போ இதில் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? e power x, sin x, log x. ஸோ 3 times differentiate பண்ணணும். இதை e power x, sin x, then x square. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா?